மூன்றாவது மந்திரம். ஜாகரிதஸ்தானோ பகிஷ்ப்ரஜ்ஞः சப்தாங்க ஏகோனவிம்சதி முகः ஸ்தூலபுக் வைஸ்வானரः பிரதமபாதः. ஆத்மாவினுடைய முதல் பாதம் மூன்றாவது மந்திரத்தில் பேசப்படுகின்றது. இதில் வெஷ்டியான ஆத்மாவை பற்றி பேசும் பொழுதும் சமஷ்டியான விராட் தத்துவமும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று பார்த்தோம். இந்த மூன்றாவது மந்திரத்தில் சில சொற்கள் வெஷ்டியான ஆத்மா அதாவது விஸ்வனை குறிக்கின்றதாகவும் சில சொற்கள் விராட் தத்துவத்தை குறிக்கின்றது என்றும் பார்த்தோம். நாம் பார்த்த சொற்கள் ஜாகரிதஸ்தானக. இந்த சொல் விஸ்வன் விராட் இரண்டு தத்துவத்தையும் குறிக்கின்றது. ஜாகரிதஸ்தானக என்பதனுடைய கடைசி அர்த்தம் ஸ்தூல சரீரத்தை உபாதியாக கொண்டவன் என்பது பொருள். ஸ்தூல சரீரத்தை ஒரு சரீரத்தை உபாதியாக கொண்டால் எந்த அனுபவம் வருமோ அது ஜாக்ரத் அவஸ்தை. ஸ்தூல பிரபஞ்சத்தையே உபாதியாக கொண்டவன் விராட் தத்துவம். ஆகவே ஜாகரிதஸ்தானக என்ற சொல்லில் ஒரு சரீரத்தில் அபிமானத்தை வைப்பவனும் அனைத்து ஸ்தூல பிரபஞ்சத்திலும் அபிமானத்தை வைக்கும் தத்துவமும் குறிக்கப்படுகின்றது. அடுத்த சொல் பகிஷ்ப்ரஜ்ஞக என்பது விஸ்வனை குறிக்கின்றது. வெளி விஷயங்களில் அறிவை உடையவன். பிரக்ஞா என்றால் ஞானம், அது வெளி விஷயத்தை குறித்தது என்று பார்த்தோம். இங்கும் ஒரு விசாரம் செய்யப்பட்டது. எப்பொழுதுமே சைத்தன்யமானது விருத்தியைத்தான் பிரகாசப்படுத்தும், எண்ணத்தை தான் பிரகாசப்படுத்தும். எண்ணங்கள் எப்பொழுதும் உள்ளே இருப்பது, அது எப்படி வெளியே பிரகாசப்படுத்துகிறது என்ற சந்தேகம் வரும்பொழுது இந்திரியங்கள் வழியாக வெளியே உள்ள பிரபஞ்சமானது விருத்தியில் பிரதிபிம்பிக்கப்பட்டு விருத்தி ரூபமாக மாற்றப்பட்டு அந்த விருத்தியை பிரகாசப்படுத்துகின்றது சைத்தன்யம் என்று பார்த்தோம். பிறகு அடுத்ததற்கு அடுத்த சொல் எப்படி விருத்தியானது உற்பத்தி ஆகின்றது. வெளியே இருக்கின்ற விஷயங்கள் நமக்கு தெரிவதற்கு என்ன துவாரம், என்ன மார்க்கம் என்றால் ஏகோன விம்சதி முகக. சூக்ஷ்ம சரீரம் குறிப்பாக ஞானேந்திரியங்கள் துவாரமாக இருக்கின்றது என்று பார்த்தோம். அடுத்தது ஸ்தூலபுக் என்றால் ஸ்தூலமான பிரபஞ்சத்தை அனுபவிப்பவன். ஆத்மா யார் என்றால் ஸ்தூலமான விஷயத்தை அனுபவிப்பவன். இந்த சொற்களெல்லாம் விஸ்வனை குறிக்கின்றது என்று பார்த்தோம். இனி விராட்டை குறிக்கின்ற சொல் சப்தாங்கக என்ற சொல். 7 அங்கங்களை உடையவர். இதில் விராட் தத்துவம் என்றால் என்ன என்ற கேள்வி வரும்பொழுது அனைத்து பிரபஞ்சமும் அனைத்து ஸ்தூல பிரபஞ்சத்தையும் உடலாக கொண்டவர் விராட். அல்லது வேறு கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த சைத்தன்யமானது
அனைத்து ஸ்தூல பிரபஞ்சத்தையும் நான் என்று அபிமானிக்குமோ அந்த சைத்தன்யத்திற்கு விராட் என்று பெயர். எந்த ஒரு சைத்தன்ய தத்துவம், அறிவு தத்துவம் அனைத்து ஸ்தூல பிரபஞ்சங்களையும் நான் என்று அபிமானம் செய்யுமோ அந்த சைத்தன்யத்திற்கு விராட் தத்துவம் என்று பெயர். எந்த சைத்தன்யம் ஒரு ஸ்தூல சரீரத்தை நான் என்று அபிமானிக்குமோ அந்த சைத்தன்யத்திற்கு என்ன பெயர் என்று பார்த்தோம்? விஸ்வக என்று பார்த்தோம். ஆத்மாவுக்கு விஸ்வன் என்ற பெயர் எப்பொழுது வரும்? எந்த ஆத்மா அல்லது சைத்தன்யம் ஒரு உடலை மட்டும் நான் என்று சொல்லுமோ, ஒரு ஸ்தூல உடல். அதே ஒரு சைத்தன்யம் அனைத்து ஸ்தூல உடல் பிரபஞ்சத்தையும் நான் என்று பார்த்தால் அது விராட் தத்துவம் என்றால், இந்த அகில உலகமும் அதனுடைய உடல் என்றால் அதனுடைய தலை என்ன, கைகள் என்ன, கால்கள் என்ன என்ற கற்பனை ஒரு உபனிஷத்தில் செய்யப்படுகிறது. அதுதான் இங்கு சப்தாங்கக என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. சப்தக, சப்தம், சப்த என்றால் 7, அங்கக என்றால் அங்கங்களை கொண்டது. இதற்கு மேலும் நாம் கற்பனை செய்யலாம். இங்கு உபனிஷத்தில் 7 அங்கங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. அவைகள் என்ன என்று இப்பொழுது பார்க்க வேண்டும். சென்ற வகுப்பில் பார்த்தோம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் 5வது அத்தியாயத்தில் 17வது பகுதி செக்ஷன் 2வது மந்திரத்தில் இந்த கருத்து வருகின்றது. அதை இங்கு உபனிஷத் ஞாபகப்படுத்துகின்றது. இப்போ சப்தாங்கங்கிற சொல்லினுடைய தாத்பரியம் என்ன? அனைத்து ஸ்தூல பிரபஞ்சத்தையும் உடலாக உபனிஷத் கற்பனை செய்கின்றது. அப்படி செய்தால் உடல் என்று சொன்னால் தலை என்ன, கால்கள் என்ன, மத்திய பாகம் என்ன என்பதையெல்லாம் சொல்ல வேண்டும். அவைகள் என்ன என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது. 7 அங்கங்களை ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்கின்றோம். முதல் அங்கம் சிரக, தலை. வரிசையாக 7 பார்க்க வேண்டும். முதல் அங்கம் தலை, அதுதான பிரதானம். விராட் என்பவர் யார் என்றால், இந்த உலகத்தை உடலாக கொண்டவர் என்றால் அந்த விராட்டுக்கு தலை என்ன என்றால் ஸ்வர்கலோகக. சிரக ஸ்வர்கலோகக. சொர்க்கலோகந்தான் விராட்டிற்கு தலைப்பகுதியாக இருக்கின்றது. அது முதல் கற்பனை. இதெல்லாம் கற்பனை தான். உண்மையிலேயே சொர்க்கலோகத்தில் தான் எல்லாம் பார்க்குறாருன்னு அர்த்தம் கிடையாது. சொர்க்கலோகம் மேல் ஆக கற்பனை செய்யப்படுகிறது தலைப்பகுதியாக. இரண்டாவது கண்கள், நேத்திரம். சூரியக, நாம் பார்க்கின்ற சூரியன் விராட்டிற்கு கண்கள். சில உபனிஷத்தில் சூரியன் சந்திரன் 2 கண்களாக சொல்லப்படும். நட்சத்திரங்கள் எல்லாம் கண்களாக பேசப்படும். இங்கு சூரியன் கண்கள். மூன்றாவது மவுத், வாய். விராட்டுக்கு வாய் என்ன? விராட் புருஷனுடைய வாய் எது என்றால் அக்னிகி, நெருப்பு என்ற தத்துவம். அக்னிகி வாய். தலை சொர்க்கலோகம், கண் சூரியன், வாயானது அக்னி. நான்காவது பிராணன். நம்முடைய உடல்ல பிராணன் சென்று கொண்டு வருகிறது. அதுபோல் விராட்டினுடைய பிராணன் என்ன என்றால் வாயுகு, காற்று. அவருடைய மூச்சு காற்றுதான் நாம் அனுபவிக்கின்ற அனைத்து காற்றும். இப்போ பிராணக வாயுகு. பிராணக வாயுவுக்கு வித்தியாசம் தெரிகின்றதோ? எப்படி நமக்குள் பிராணன் சென்று வருகிறதோ அதுபோல் விராட் என்ற தத்துவத்திற்கு பிராணன் எது என்றால் இந்த உலகத்தில் சஞ்சரிக்கின்ற வாயு. அடுத்ததாக மூத்திரஸ்தானம்.
மூத்திரஸ்தானம் என்றால் சிறுநீர் தங்கி இருக்கின்ற இடம், அது கடல், கடல் நீர், தண்ணீர். மூத்திரஸ்தானம் கிட்னி, பிளாடர். எந்த இடத்தில் மூத்திரம் தங்கி இருக்குமோ நம்முடைய சரீரத்தில் அது கடலுக்கு, கடல் நீருக்கு ஒப்பிடப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக ஆறாவதாக மத்திய உடல், கழுத்திலிருந்து இடுப்பு வரை நம்முடைய உடல் இருக்கின்றதல்லவா, அந்த பகுதி விராட்டுக்கு என்னவென்றால் ஆகாசம். பாடி, மத்திய பகுதி, இடைப்பகுதி ஆகாசம். ஆகாசமெல்லாம் விராட்டினுடைய உடல் பகுதி, மற்ற எல்லா பகுதிகளும். பிறகு இறுதியாக கால்கள், ஃபீட். விராட்டினுடைய பாதங்கள் என்ன என்றால் பிருத்திவி, இந்த பூமி. இந்த பூமி தான் விராட்டினுடைய பாதங்கள். இவ்விதம் சொர்க்கலோகம், சூரியன், அக்னிஹி, வாயுகு, தண்ணீர், பிறகு ஆகாசம், பிருத்திவி, இந்தந்த தத்துவங்களை எடுத்துக்கொண்டு சில கற்பனை செய்யப்பட்டது உடலினுடைய அங்கங்களாக. இதற்கு மேலேயும் நம்ம சேர்த்தி கொள்ளலாம். வேறு உபனிஷத்துக்களில் விதவிதமான கற்பனை செய்யப்படுகின்றது. அதில் இங்கு தாற்பயமில்லை. இதனுடைய மைய கருத்து என்னவென்றால், அகில பிரபஞ்சத்தை உடலாக கொண்டவர் விராட் என்ற தத்துவம். அதுதான் சப்தாங்கக என்ற சொல்லினுடைய சாரம். இனி அடுத்த சொல்லுக்கு வரலாம். வைஸ்வானரக. வைஸ்வானரக எங்கு இருக்கு? ஸ்தூல புக் என்பதற்கு அடுத்த சொல் வைஸ்வானரக. இதுவும் விராட்டை குறிக்கின்ற சொல், சமஷ்டியான விராட் தத்துவத்தை குறிக்கின்ற சொல். இந்த சொல்லுக்கு நாம் 3 பொருள்கள் பார்க்க இருக்கின்றோம். வைஸ்வானரக என்றால் விராட். இதற்கு 3 பொருளை பார்க்க இருக்கின்றோம். இந்த சொல்லுக்கு இனி ஒரு பிரசித்தமான அர்த்தம் இருக்கின்றது. வைஸ்வானரக என்பது விராட்டை குறிக்கின்ற சொல். இனி ஒரு அர்த்தமும் அக்னியை குறிக்கின்றது. வைஸ்வானராக்னி என்று சொல்வார்கள். நெருப்பையும் இந்த சொல் குறிப்பிடும். இந்த சொல் விராட் தத்துவத்தையும் குறிப்பிடும். இந்த சொல் ஏன் நெருப்பை குறிக்கிறது என்றால், ஒரு உபனிஷத்தில் விராட் தத்துவத்தை தியானம் செய்ய நெருப்பை ஆலம்பனமாக பேசப்பட்டது. விராட்டை தியானம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தேவதையை தியானம் செய்ய வேண்டுமென்றால், தேவதை பரோட்சமாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரு ஆலம்பனம் தேவை. ஆலம்பனம் என்றால் ஸ்தூலமான ஒரு தத்துவம் தேவை. எப்படி சிவனை வழிபட வேண்டுமென்றால் லிங்கத்தை எடுத்துக்கொள்கின்றோம், அதேபோல் விராட்டை தியானிக்க பல சமயங்களில் சாஸ்திரம் அக்னியை ஆலம்பனமாக எடுத்துக்கொள்ளும். ஆகவே அக்னியானது விராட்டை குறிக்கின்ற காரணத்தினால் வைஸ்வானரக என்ற சொல் அக்னியை குறிக்கின்றது. அது ஒரு பழக்கமாக இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்தில் வைஸ்வானரக என்பது அக்னியை குறிக்கவில்லை, விராட்டை குறிக்கின்றது. இனி இதனுடைய அர்த்தத்திற்கு வரலாம். இதில் விஸ்வக நரக என்ற சொல்லினுடைய சேர்க்கையாக இருக்கிறது. இந்த விஸ்வகங்கிற சொல்லு தான் வைஸ்வா என்று மாறியுள்ளது. விஸ்வக நரக என்ற சொல்லினுடைய சேர்க்கை வைஸ்வானரக. அதெல்லாம் இலக்கணத்தில் வைஸ்வானரகன்னு மாறி நிற்கின்றது. முதல் அர்த்தம் விஸ்வேஷாம் நராணாம் அநேகதா நயனாத். சமஸ்கிருதத்தில் லக்ஷணத்தை கூறிவிட்டு தமிழில் வரலாம். விஸ்வேஷாம் நராணாம் அநேகதா நயனாத் என்றால் அனைத்து ஜீவராசிகளையும்
அழைத்து செல்பவர். விஸ்வேஷாம் என்றால் அனைத்தும், நராணாம் என்றால் மனிதர்களை, அநேகதா என்றால் விதவிதமாக, நயனாத் என்றால் அழைத்து செல்கிறார். அனைத்து மனிதர்களையும் விதவிதமாக இழுத்து செல்கிறார். அழைத்து செல்கிறார்னு சொல்லக்கூடாது, இழுத்து செல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், அவரவர்களுடைய பாப புண்ணியத்தின்படி ஜீவராசிகளை அந்தந்த இடத்திற்கு தள்ளுகின்றார். இப்போ ஒருவன் ஒரு பாவம் பண்ணியிருந்தா அந்த பாவத்திற்கு தண்டனையாக எந்த இடத்துக்கு அவன் போகணுமோ அங்கே இழுத்துட்டு போவாராம். புண்ணியம் செய்திருந்தால் அதற்கு என்ன பலனோ அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வருவார். நம்ம எல்லாம் யார் இந்த வகுப்புக்கு இழுத்துட்டு வந்ததுன்னா நம்ம புண்ணியம்தான், விராட்டு தான். இல்லைன்னா இந்த நேரத்தில் வேற எங்காவது இருக்கலாமே. அப்படி அநேகதா நயனம் என்றால் அந்தந்த ஜீவராசிகளினுடைய பாப புண்ணியத்திற்கு ஏற்ப அந்தந்த கர்ம பலனை கொடுப்பவர் என்று பொருள். விஸ்வக என்ற சொல்லுக்கு அனைத்தும் என்றும், நரக என்ற சொல்லுக்கு மனிதன் என்றும் பொருள். இப்போ விஸ்வேஷாம் நராணாம் என்றால் அனைத்து மனிதர்களை அவரவர்களுடைய பாப புண்ணியத்திற்கு ஏற்ப அநேகதா விதவிதமான டைரக்ஷன், விதவிதமான இடங்களுக்கு, அனுபவங்களுக்கு நயனாத் என்றால் அழைத்து செல்கிறார். காரணம் என்ன? சர்வேஸ்வரத்வாத், அவர் சர்வேஸ்வரனாக இருக்கின்ற காரணத்தினால். இப்போ விஸ்வேஷாம் நராணாம்ங்கிறதுலிருந்து விஸ்வாநரக, விஸ்வாநரக என்பது இலக்கணப்படி வைஸ்வாநரக என்று மாறியுள்ளது. இப்போ இந்த தத்துவம் யாருன்னா அந்த ஈஸ்வரன். ஈஸ்வரனே தான் விராட்டா இருக்கார். அவர் என்ன செய்கின்றார்? கர்ம பலனை கொடுத்து கொண்டு இருப்பவர் என்ற பொருள் வைஸ்வாநரக என்ற சொல்லிலிருந்து கிடைக்கிறது. இனி இரண்டாவது பொருள், விஸ்வமாகவும் நரனாகவும் இருக்கின்றார். விஸ்வஸ்ச அசௌ நரகச்ச என்றால் இந்த உலகமாகவும் மனிதர்களாகவும் தோன்றிக்கொண்டு இருக்கின்றார். விஸ்வகச்ச அசௌ நரகச்ச என்றால் விஸ்வமாகவும், விஸ்வம்னா உலகம், உலகமாகவும் மனிதர்களாகவும் இருக்கின்றார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா அனைத்துமாக இருக்கின்றார், சர்வாத்மா, அனைத்துமாக இருப்பவர் என்று பொருள். முதல் பொருள் என்ன? அனைவரையும் அழைத்து செல்பவர். அதனுடைய சாரம் கர்ம பலனை கொடுப்பவர், இங்கு அனைத்துமாக இருப்பவர். இனி மூன்றாவது பொருள், விஸ்வ தேக அதிஷ்டாதா, அனைத்து தேகங்களுக்கும் அதிஷ்டானமாக இருப்பவர். விஸ்வ தேக அதிஷ்டாதா என்றால் அனைத்து சரீரங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவர், எல்லா சரீரங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவர் என்பது பொருள். கடைசியில் என்ன கிடைக்குதுன்னா விராட் தத்துவம்தான் இந்த சொல்லினால் இறுதியாக நமக்கு கிடைக்கின்ற பொருள். இப்போ விராட்னா என்னன்னு மறந்துருக்காதே, சைத்தன்யம், அனைத்து, எந்த ஒரு தத்துவம் அனைத்து உடலையும் நானாக பாவிக்கின்றதோ அதற்கு சம்சாரம் இருக்குமா இருக்காதான்னா கண்டிப்பாக இருக்காது. காரணம் என்ன? அனைத்துமே என்னுடையதாக இருந்தால் அது எப்படி சம்சாரம் இருக்கும்? இந்த உலகத்தில் இருக்கிற பணமெல்லாம் என்னுடைய பணம்னு இருந்தால் அவன் திருடனாக முடியுமோ? காரணம் என்ன? எல்லாமே அவனுடையதுங்கும் போது எங்கு பேதம் இருக்கிறது திருடுவதற்கு? அதே போல துக்கப்படுறதுக்கும் துயரத்திற்கும் எந்த காரணமும் கிடையாது, தனக்கு வேறாக எதுவும் இல்லாத காரணத்தினால். அப்படிப்பட்ட ஆத்மா வைஸ்வாநரக விராட் தத்துவம். இது என்னன்னா பிரதம பாதக, முதல் பாதம். பிரதமக என்றால் முதலான, பாதக என்றால் அம்சக,
முதலான அம்சம், ஆத்மாவினுடைய முதல் அம்சம். ஃபஸ்ட் குவார்ட்டர். இதனுடைய முதல் அம்சம் என்ன? விராட் விஸ்வன், இரண்டும் சேர்ந்த தத்துவம். ஆத்மாவுக்கு எவ்வளவு பாதம் இருக்கின்றது என்று அறிமுகப்படுத்தப்பட்டது? 4 பாதங்கள், சதுஷ்பாத் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு பாதமாக நாம் பார்த்து செல்ல வேண்டும். அதில் ஆத்மாவினுடைய முதல் பாதம் ஜாகரித ஸ்தானக, விழிப்பு நிலையில் இருப்பது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆத்மா என்றால் நான். எனக்கு 4 விதமான அம்சங்கள் இருப்பதாக சாஸ்திரம் பேசுகிறது. என்னுடைய முதல் அம்சம், முதல் ரோல் என்னவென்றால், ஸ்தூல சரீரம் வரை நானாக இருந்து இந்த உலகத்தை அனுபவிப்பவன். இப்போ நான் யார்னு சொன்னால், இந்த ஸ்தூல சரீரத்தோடு இருப்பவன். அதனால் அனுபவிக்கப்படும் உலகத்தை, அனுபவத்தை கொண்டவனாக இருக்கின்றேன். உண்மையில் என்ன சொல்ல போகுது உபனிஷத்? உனக்கு ஸ்தூல சரீரம் கிடையாது, ஸ்தூல பிரபஞ்சம் கிடையாதுன்னு சொல்ல போகுது. ஆனால் நம்முடைய அனுபவம் என்ன? சாஸ்திரமெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீ யாருன்னு கேட்டால், இந்த உடலோடு சேர்ந்து தான் நான் புரிந்து கொண்டுள்ளோம். அதைத்தான் உபனிஷத் சொல்கின்றது. ஆகவே இந்த பாதத்தில் சொன்னது உபதேசம் அல்ல, உபதேசவாதம் அல்ல, அனுவாதம். அனுவாதம்னா நமக்கு தெரியாததை சாஸ்திரம் சொல்லல, தெரிஞ்சதைத்தான் திருப்பி சொல்கின்றது. அனுவாதம்னா தெரிந்ததை சொல்வது. இதை எதற்கு அனுவாதம் பண்ணுதுன்னு சொன்னால், அந்த அனுவாதத்தை அத்தியாரோபம் என்று சொல்வோம். ஆனாலும் இந்த அனுவாதத்தில் ஒரு உபதேசம் இருக்கின்றது. அது என்ன உபதேசம்? இந்த ஆத்மா விராட்டோடு வேறுபட்டு இல்லை, சமஷ்டி வெஷ்டி ஐக்கியமானது உபதேசமாக இதற்குள் மறைந்து இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், சமஷ்டியை வெஷ்டியை நாம் பிரிக்க முடியாது. சமஷ்டி வெஷ்டி சொல் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சமஷ்டி என்றால் அனைத்தும், வெஷ்டி என்றால் ஒன்று. அதை நாம் பிரிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், சமஷ்டிங்கிறது என்ன? அகில பிரபஞ்சம். வெஷ்டிங்கிறது இந்த ஒரு சரீரம். நாம் இந்த ஒரு சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுறோம்னு வச்சுக்குவோமே. ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டு நாம் சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைக்கும்போது என்ன ஏற்பட்டு விடுகிறது? ஸ்தூல பிரபஞ்சமுமே லயத்தை அடைந்து விடுகிறது. இந்த ஸ்தூல சரீரத்தில் அபிமானத்தை விட்டோம்னா ஸ்தூல பிரபஞ்சமும் சேர்ந்து தியாகம் செய்யப்படுகிறது. அதனால தான் உலகத்தில் இருக்கிற எல்லா சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தையும் நம்ம விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டோம்னா அனைத்து சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தையும் விட்டதற்கு சமம். இந்த ஒன்றை லயப்படுத்தும் பொழுது முழுமையும் லயத்தை அடைகின்றது. அது எதற்காக என்பதையெல்லாம் மேலும் விளக்கமாக பிறகு பார்க்க இருக்கின்றோம். இப்போ இந்த 3வது மந்திரத்தினுடைய சாரம் என்ன? நான் ஆத்மா ஸ்தூல சரீரம் வரை அபிமானம் வைக்கும் பொழுது ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்றேன். எந்த ஒரு ஆத்மா அனைத்து ஸ்தூல பிரபஞ்சத்தையும் அபிமானம் வைக்குமோ அந்த ஆத்மாவும், எந்த ஒரு ஆத்மா ஸ்தூல சரீரத்தை அபிமானிக்கின்றதோ இரண்டும் ஒன்றுதான். விஸ்வனும் விராட்டும் ஒன்றுதான் என்பது இந்த மந்திரத்தினுடைய சாரம். இனி நாம் 4வது மந்திரத்திற்கு செல்லலாம். சொப்னஸ்தானோந்த பிரக்ஞக சப்தாங்க ஏகோணவிம்சதி முகஹ பிரவிவிக்த புக்தைஜசஹ த்விதீய பாதஹ. ஆத்மாவினுடைய 2வது பாதம், 2வது அம்சம் இங்கு பேசப்படுகின்றது.
இதற்கு முன் நாம் பார்த்தோம், பிரபஞ்சத்தை மூன்றாக நாம் பிரிக்கலாம் என்று பார்த்தோம். ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். ஸ்தூல பிரபஞ்சம் முடிவடைகிறது ஜாகிரத் அவஸ்தையுடன். சூக்ஷ்ம பிரபஞ்சத்திற்கு இப்பொழுது வருகின்றோம். ஸ்தூல பிரபஞ்சத்திற்கு இனியொரு பெயர் கொடுத்தோம், ஜாகிரத் பிரபஞ்சம் என்று. அதே போல சூக்ஷ்ம பிரபஞ்சத்திற்கு சொப்ன பிரபஞ்சம் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. சொப்ன பிரபஞ்சம். அது எதற்கு சொப்பன பிரபஞ்சம் என்ற பெயர் வந்தது என்றால், சொப்பன அவஸ்தையில் அனுபவிக்கப்படுவதனால். சொப்பனம் என்றால் கனவு, கனவு அவஸ்தையில் அனுபவிக்கப்படுவதனால் சூக்ஷ்ம பிரபஞ்சத்திற்கு சொப்பன பிரபஞ்சம் என்று பெயர். இனி ஸ்தூல பிரபஞ்சம், ஜாகிரத் பிரபஞ்சத்தை மூன்றாக பிரித்தோம், ஞாபகம் இருக்கின்றதோ? பிரமாணம், பிரமேயம், பிரமாதா. ஜாகிரத் பிரமாதா, ஜாகிரத் பிரமாணம், ஜாகிரத் பிரமேயம்னு பிரிக்கப்பட்டதாக பார்த்தோம். அதே போல சொப்பன பிரபஞ்சத்தையும் நாம் பிரிக்கின்றோம். சொப்பன பிரமாதா, சொப்பன பிரமாணம், சொப்பன பிரமேயம் என்று. கனவில் அறிபவன், கனவில் அறிய உதவும் கருவி, கனவில் அறியப்படும் பொருள். அதாவது ஒரு உலகத்தை மூணா பிரிச்சிடறோம். அறிபவன், அறிவை கொடுக்கும் கருவி, அறியப்படும் பொருள். ஸ்தூல பிரபஞ்சத்தை மூன்றாக பிரிக்கின்றோம். ஸ்தூல விஷயத்தை அறிபவன், ஸ்தூல விஷயத்தை அறியும் கருவி, ஸ்தூல விஷயம். அதே போல இங்கு சூக்ஷ்ம உலகத்தை அறிபவன், சூக்ஷ்ம உலகத்தை அறிய உதவும் கருவி, சூக்ஷ்ம உலகம், அறியப்படும் பொருள். இதில் ஆத்மாவும், ஆத்மான சைத்தன்யம், சைத்தன்யம் பிளஸ் சைத்தன்யத்துடன் வாசனாமய சரீரம் அல்லது சூக்ஷ்ம பிரமாதா, சூக்ஷ்ம பிரமாணம் சேர்ந்தால் கிடைக்கும் தத்துவத்திற்கு தைஜசக என்று பெயர். இப்போ தைஜசகங்கிறது ஆத்மாவுக்கு கிடைக்கின்ற இனியொரு பெயர். ஆத்மாவுக்கு விஸ்வன் ஒரு பெயர் கிடைத்தது. தைஜசன்கிற பெயர் எப்படி கிடைக்கின்றது என்றால், ஆத்மாவும் சூக்ஷ்மமான அல்லது சொப்பன பிரமாதா, சொப்பன பிரமாணம். கனவை காண்பவன், கனவை காண உதவும் கருவி, இந்த இரண்டும் சேர்ந்து ஆத்மாவை பார்த்தால் அந்த ஆத்மாவுக்கு தைஜசன் என்ற பெயர் வருகிறது. ஏற்கனவே செஞ்ச விஷயந்தான் இதற்கு முன். பிறகு ஆத்மாவும் சொப்பன பிரமேயம், சூக்ஷ்ம சிருஷ்டி அனைத்தும் சேர்ந்து பார்த்தால் நீங்களே சொல்லலாம், சமஷ்டிக்கு என்ன பெயர்? ஹிரண்ய கர்ப்பக என்ற பெயர் கிடைக்கிறது. அங்க விராட்னா என்ன? ஸ்தூல பிரபஞ்சத்தை அபிமானிப்பவர். இங்கு ஹிரண்ய கர்ப்பர் என்றால் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை அபிமானம் செய்யும் தத்துவம், அது ஹிரண்ய கர்ப்பன். அப்ப யாரு தைஜசன், யாரு ஹிரண்ய கர்ப்பன்? ஆத்மாதான் தைஜசன், ஆத்மாதான் ஹிரண்ய கர்ப்பன். எப்படிப்பட்ட ஆத்மா? பிரமாதா பிரமாணம், சொப்பனத்தை பார்ப்பவன், சொப்பனத்தை பார்க்கும் கருவி, இந்த இரண்டு அம்சத்தை சேர்ந்த ஆத்மா தைஜசன் என்றும், பிறகு அனைத்து சூக்ஷ்ம பிரபஞ்சமும் அபிமானிக்கின்ற ஆத்மாவுக்கு ஹிரண்ய கர்ப்பன் என்றும் பெயர். இனி சென்ற மந்திரத்தில் நடந்ததுதான் இங்கும் நடக்கின்றது. எப்படி சென்ற மந்திரத்தில் விஸ்வனும் விராட்டும் ஐக்கியமாக பேசப்பட்டதோ அதுபோல் இங்கு தைஜசனும் ஹிரண்ய கர்ப்பனும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. என்றால் இங்கு சில சொற்கள் தைஜசனை, சில சொற்கள் ஹிரண்ய கர்ப்பனை குறிக்க வேண்டும்.
அதே போல தான் இங்கும் நாம் பார்க்கின்றோம். இதில் கடினமான விஷயங்கள் ஒன்றுமில்லை. நான் ஆத்மா ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரம் வரை அபிமானம் வைக்கும் பொழுது ஒரு உலகத்தை அனுபவிக்கின்றேன். அது கனவு உலகம். எந்த உலகத்தை நான் அனுபவிக்கின்றேனோ அந்த உலகத்திற்கு கனவு உலகம், கனவைத்தான் சொப்பன பிரபஞ்சம் அல்லது சொப்பனம் என்று சொல்கின்றோம். ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வந்துட்டா கனவு வராது. இந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வைக்கணும். அப்பொழுதுதான் கனவானது தோன்றுகிறது. இனி இந்த மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு சொற்களுக்கு செல்ல வேண்டும். முதல் சொல் சொப்பனஸ்தானக. சொப்பனஸ்தானக என்பது விராட்டையும் குறிக்கின்றது, ஹிரண்ய கர்ப்பனை விராட்டல்ல, தைஜசனையும் குறிக்கின்றது. அதேபோல் இங்கு சொப்பனஸ்தானக என்ற சொல் தைஜசனையும் ஹிரண்ய கர்ப்பனையும் குறிக்கின்றது, சமஷ்டியையும் வெஷ்டியையும் குறிக்கின்றது. அதற்கு என்ன பொருள் பார்த்தோமோ அதே அடிப்படையில் தான் இதற்கும் பொருள் பார்க்க வேண்டும். ஜாகரித ஸ்தானகங்கிறதுக்கு கடைசியாக என்ன அர்த்தம் பார்த்தோம்? ஸ்தூல சரீரத்தை உபாதியாக கொண்ட தத்துவம்னு பார்த்தோம். அப்போ இங்கே என்ன பதில் சொல்லணும்? சூக்ஷ்ம சரீரத்தை உபாதியாக கொண்டவர். ஸ்தானம் என்பது இங்கு உபாதி. சொப்பனம் என்றால் கனவு அனுபவம். கனவு அனுபவத்தை உபாதியாக கொண்டது என்றால் கனவு அனுபவம் தோன்ற எந்த சரீரம் தேவையோ அதை உபாதியாக கொண்டது, அதை தானாக அபிமானம் செய்கின்றது. சொப்பனஸ்தானக. சூக்ஷ்ம சரீரத்தை நான் என்று அது சொல்கின்றது. சொப்பனஸ்தானக. அனைத்து சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை நான் சொன்னால் அவர் ஹிரண்ய கர்ப்பர். ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை மட்டும் நான் சொல்லும் பொழுது அது தைஜசன். தைஜசன்கிற சொல் வர இருக்கின்றது. அங்கு நம்ம அதற்கு விளக்கத்தை பார்க்கலாம். இனி அடுத்த சொல்லுக்கு செல்லலாம். அந்த பிரக்ஞக. இதற்கு முன்னாடி பகிஷ் பிரக்ஞக, இப்பொழுது அந்த பிரக்ஞக. இதனுடைய பொருள், கனவு என்றால் ஜாகிரத் அவஸ்தையில் நாம் விதவிதமான அனுபவங்களை அனுபவிக்கின்றோம். விதவிதமான அனுபவங்கள் நமக்கு தோன்றின. அந்த அனுபவங்களினுடைய சம்ஸ்காரங்கள் மனதில் பதிந்துள்ளது. சாஸ்திரப்படி இந்த ஜென்மத்தில் மட்டுமல்லவா, வேற ஏதாவது ஜென்மத்தினுடைய அனுபவங்களினுடைய சம்ஸ்காரங்களும் நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்குமா? இதெல்லாம் காரிகையில் பார்க்க போகிறோம். அவர் சொப்பனத்தை எடுத்துட்டு நல்லா விளக்க போகிறார் கௌடபாதாச்சாரியார். அங்கு நன்கு பார்க்க இருக்கின்றோம். அந்த சம்ஸ்காரங்களை கூடிய மனமானது ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கின்றது கனவில். அதுவும் கர்ம பலத்தினால்தான். கனவும் கூட சில கர்ம பலனுக்கு காரணம், கர்ம பலனை தீர்ப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம விரும்பிய கனவு வர்றதில்லை. அது வர்ற கனவை தான் நம்ம அனுபவிக்க முடியும். நம்மளாக விரும்பிய கனவு அனுபவிக்கணும்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஜாகிரத் பிரபஞ்சமே அவசியம் இல்லை. பேசாமல் கண்ணை மூடி உட்காந்துட்டு விரும்பிய லோகத்தை அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் கனவும் அது பாவ புண்ணியத்திற்கு தகுந்தாற்போல் மனதில் தோன்றுகிறது. அந்த பிரபஞ்சத்தை வாசனாமய பிரபஞ்சம் என்று சொல்லப்படும். வாசனாமயம்னு என்ன? வாசனைன்னு என்ன? சாஸ்திரத்தில் நம்ம மனதில் பதிந்த சம்ஸ்காரங்களுக்கு வாசனா என்று சொல்லப்படும். வாசனைனா ஸ்மெல் அப்படின்னு அர்த்தம் இல்லை, மோந்து பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை. மனதில் ஏற்பட்டுள்ள பதிவுக்கு வாசனைகள். அந்த வாசனைகளிலிருந்து உலகமானது தோன்றுகிறது. வாசனைன்னு சொன்ன என்ன? ஒரு யானையை பார்த்துருப்போம்.
அந்த யானையினுடைய உருவம் மனசில் வாசனையாக இருக்குது. கனவுல என்ன ஆயிருக்குன்னா அந்த வாசனையானது யானையை படைக்கின்றது. யானைங்கிறது உதாரணம், இந்த உலகத்தை படைக்கின்றது. பிறகு இந்த மனமே என்ன செய்கின்றது, அதை பார்ப்பவனையும் படைக்கின்றது. நம்மையே நம்ம சிருஷ்டிக்கிறோம், நம்மையே நாம் சிருஷ்டி செய்கின்றோம். எங்கு? கனவு நிலையில். பிறகு நம்ம என்ன செய்கிறோம், நம்மையே நாம் படைக்கின்ற நாம் நமக்கு பொருள்களையும் படைத்து விடுகின்றோம். வெறும் நம்ம மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்தால் என்ன ஆகிறது, உலகமும் படைக்கப்படுகின்றது. பிறகு கனவுல ஒரு பொருளை பார்க்கணும்னா காதில் பார்ப்போமா வாயில் பார்ப்போமா? கனவில் படைக்கப்பட்ட கண்ணினால் பார்ப்போம். கனவுல ஒரு பொருளை சாப்பிடணும்னா கனவில் படைக்கப்பட்ட வாயினால் சாப்பிடுகின்றோம். இப்போ அங்கும் இந்திரியங்கள் எல்லாம் படைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த சூக்ஷ்ம சரீரமானது மூன்றாக பிரிகின்றது. அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவிக்கும் கருவி என்று மூன்றாக பிரிந்து, அனைத்துக்கும் உபாதானம் என்னன்னா நம்முடைய சூக்ஷ்ம சரீரம். அங்கு நாம் உலகத்தை பார்த்து அனுபவித்து வருகின்றோம். இதில் எல்லாத்துக்கும் கனவு வருகின்றது, அதில் சந்தேகம் இல்லை. யாருக்காவது கிளாஸில் கனவே வராமல் இருந்திருந்தால் இந்த கிளாஸ் புரியாது. ஆனால் எல்லாத்துக்கும் கனவு வர்றதுனால நமக்கு தெரியும், கனவில் விஷயங்களை அனுபவிக்கின்றோம். இப்பொழுது கனவில் அனுபவிக்கப்படும் பதார்த்தத்திற்கு, பதார்த்தம் வெளியே இருந்து தோன்றிய எண்ணங்கள் அல்ல. இப்போ நம்ம விழிப்பு நிலையில் ஒரு வெளியே இருக்கிற யானையை பார்த்து அதனுடைய எண்ணங்கள் மனதில் தோன்றி அந்த எண்ணத்தை பார்க்கின்றோம். ஆனால் கனவுல யானை வருவதற்கு அந்த யானை வெளியே இருந்து உற்பத்தியாகவில்லை, சம்ஸ்காரத்திலிருந்து, வாசனையிலிருந்து உற்பத்தி ஆனது. ஆகவே அந்த பிரக்ஞா, அந்த அறிவானது அந்த பிரக்ஞக, அது உள்ளிருக்கின்ற அறிவாக இருக்கின்றது. வெளியே இருக்கின்ற விஷயத்திலிருந்து அறிவாக வரவில்லை. அது நமக்குள் இருக்கின்ற வாசனா ரூபமாக இருக்கின்ற அறிவையே அது பார்ப்பதனால் அந்த அறிவானது அந்த பிரக்ஞக. இப்போ பகிஷ் பிரக்ஞகன என்ன, வெளி விஷயங்களிலிருந்து எண்ணங்கள் தோன்றி அதை ஆத்மா பிரகாசப்படுத்தினால் வெளி விஷயம், வெளி ஞானம். மனதுக்குள்ளிருந்தே எண்ணங்கள் தோன்றி அந்த எண்ணங்களை பிரகாசப்படுத்தும் பொழுது அந்த பிரக்ஞக என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரக்ஞக என்றால் வாசனாமய, வாசனையினால் தோன்றிய பிரபஞ்சத்தை அனுபவிப்பவனாக இருக்கின்றது. எது? ஆத்மா. எப்பொழுது? சொப்பனஸ்தானக, சொப்பன அவஸ்தையில் இருக்கும் பொழுது அந்த பிரக்ஞனாக இருக்கின்றது. இது எதை குறிக்கின்றது? வியஷ்டி தைஜசனை குறிக்கின்றது. இனி அடுத்த சொல் சப்தாங்கக. சப்தாங்கக என்பது ஹிரண்ய கர்ப்பனை குறிக்கின்றது. இதற்கு முன் என்ன அர்த்தம் பார்த்தோமோ அதே அர்த்தம்தான், புதிதான அர்த்தம் கிடையாது. 7 அங்கங்களை உடையது என்றால் சூக்ஷ்ம சரீரம், அந்த சூக்ஷ்ம சரீரத்தை இங்கு சப்தாங்கக என்று சொல்லப்படுகின்றது. உபனிஷத் அதே சொல்லை சொல்லி அனைத்துமாக இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக சொல்கின்றது. அதனால் அதற்கு சென்ற மந்திரத்தில் பார்த்த அர்த்தம். ஆனால் அதற்கு அங்கமாக வெளி விஷயங்கள் இங்கு சூக்ஷ்ம சரீரம். இனி அடுத்தது ஏகோண விம்சதி முகக. அதுவும் நம்ம பார்த்த சொல் தான். இது எதை குறிக்கின்றது என்றால் சொப்பன அவஸ்தையில் இந்திரியங்கள் நமக்கு வேண்டுமல்லவா. ஒரு கால் கனவுல நம்ம நம்மை காதில்லாதவர்களாக கனவு கண்டம்னு வச்சுக்குவோமே. அப்போ எப்படி இருக்கும்னா, கனவுல என்ன பேசினாலும் நமக்கு கேட்காத மாதிரி கனவு காணுவோம். நமக்கு கண் இல்லாதவனாக கனவு கண்டம்னா எதையும் பார்க்காதது போல கனவு காணுவோம். அப்படி
கனவில் ஒரு இந்திரியம் இல்லாதவனாக நமக்கு வந்ததுன்னு வச்சுக்குவோமே, யாரோ ஒரு காது இல்லாதவர்களிடம் கஷ்டப்பட்டு பேசிட்டு வந்திருக்கோம், பேசிட்டு கனவுல படுத்து தூங்கியிருக்கோம். என்ன ஆயிருக்குன்னா நமக்கே காது இல்லாமல் கனவு வந்திருக்கு. அதெல்லாம் வரும். ரொம்ப சாப்பிட்டு தூங்கினோம்னா பசியோடு இருக்கிற மாதிரி கனவு வரும். அதெல்லாம் சில சமயம் விபரீதமாக வரும். அப்பொழுது என்ன ஆகும்னா, அந்த இந்திரியங்கள் கனவுல இல்லைன்னு சொன்னால் கனவு உலகம் நமக்கு தெரியாது. ஆகவே கனவு உலகத்தை பார்க்க நமக்கு இந்திரியங்கள் தேவை. ஜாகிரத் இந்திரியங்கள் போல் அங்கேயும் 19 இந்திரியங்கள் தேவை. அது இங்கு சொல்லப்படுகிறது. ஏகோன விம்சதி முகக. அங்கு சொல்லப்பட்ட இந்திரியங்களே தான். ஆனால் இந்த இந்திரியங்கள் என்னன்னா கனவு உலகத்தை பார்க்கும் இந்திரியங்கள், சூக்ஷ்மமான இந்திரியங்கள். இதெல்லாம் சென்ற மந்திரத்தினுடைய சொற்களே திரும்பவும் வருகின்றது. இனி அடுத்த சொல் பிரவிவிக்த புக். புக் என்றால் அனுபவிப்பவன். இதற்கு சமமான முன்னைய மந்திரத்தில் சொல்லப்பட்ட சொல் என்ன ஞாபகம் இருக்கின்றதோ? ஸ்தூல புக் என்று சொல்லப்பட்டது. ஸ்தூலமான விஷயத்தை அனுபவிப்பவன். இங்கு பிரவிவிக்த புக் என்றால் சூக்ஷ்மமான விஷயத்தை அனுபவிப்பவன். இப்போ சூக்ஷ்ம புக் என்று பொருள். புக் என்றால் அனுபவிப்பவன். பிரவிவிக்த புக் என்பதனுடைய கடைசி அர்த்தம் சூக்ஷ்மமான விஷயத்தை அனுபவிப்பவன். பிரவிவிக்தம்ங்கிறதுக்கு சூக்ஷ்மம்னு அர்த்தம் கிடையாது. பிரவிவிக்தம் என்றால் வேறான என்பது பொருள். பிரவிவிக்தம்ங்கிறதுக்கு டிக்ஷனரி எப்படி அர்த்தம் என்னன்னா சூக்ஷ்மம்னு அர்த்தம் கிடையாது. வேறானதை அனுபவிப்பவன், அதுதான் அர்த்தம். இந்த வார்த்தையை லிட்டரலாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா வேறானதை அனுபவிப்பவன். வேறானதை அனுபவிப்பவன்னா எதற்கு வேறு? ஸ்தூலத்தை காட்டிலும் வேறானது. அது என்னன்னா சூக்ஷ்மம். ஆகவே பிரவிவிக்தம் என்றால் வேறுபட்ட என்று பொருள். வேறுபட்ட என்ற சொல் இந்த இடத்தில் சூக்ஷ்ம தத்துவத்தை குறிக்கின்றது. ஆகவே சூக்ஷ்ம புக், சூக்ஷ்மமான விஷயத்தை அனுபவிப்பவன். இனி அடுத்த சொல் தைஜசக. சென்ற மந்திரத்தில் தைஜசகங்கிற இடத்துல வைஸ்வானரகன்னு சமஷ்டி வந்தது. இந்த இடத்துல உபனிஷத் வெஷ்டியை சொல்கின்றது. தைஜசக. தைஜசக என்ற சொல் தேஜ பிரதானக என்பது பொருள். தேஜஸ்ன ஞானம், ஞானத்தை பிரதானமாக உடையவன். தைஜசகங்கிற சொல்லுக்கு ஏற்கனவே பொருளை பார்த்துருக்கோம். தைஜசகங்கிற சொல் யாரை குறிக்கின்றது? ஆத்மாவை குறிக்கின்றது. எப்படிப்பட்ட ஆத்மாவை குறிக்கின்றது? சூக்ஷ்ம சரீரத்தை நான் என்கின்ற அபிமானத்தை உடைய ஆத்மாவுக்கு தைஜசன்னு பெயர். தேஜகன நெருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல தேஜகன சைத்தன்யம், ஞானம்னு அர்த்தம். பிறகு தைஜசகங்கிற பேர் ஏன் அந்த ஆத்மாவுக்கு வந்தது என்றால், ஒரு உபனிஷத்தில் ஒரு பெரிய விசாரம் செய்யப்படுகிறது. ஸ்வயம் ஜோதி பிராமணம் என்று பிருகதாரண்யகோபனிஷத்தில் ஒரு பெரிய விசாரம் வருகின்றது. அதனுடைய சாரம் என்னவென்றால், நாம் விழிப்பு நிலையில் உலகத்தில் பல பொருள்களை பார்க்கின்றோம். இப்பொழுது எத்தனையோ பொருளை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் விழிப்பு நிலையில். விழிப்பு நிலையில் ஒரு பொருள் பிரகாசப்படுத்துவதற்கு சூரியன், சந்திரன், வித்யுத், எலக்ட்ரிசிட்டி முதலிய பல பொருள்கள், வெளிச்சங்கள், ஜோதிகள் உதவி செய்கின்றன. நம்முடைய கண் அதுவும் ஒரு ஜோதி. ஜோதினா ஒளி தத்துவம், அதாவது பொருளை அறிய பயன்படும் லைட், வெளிச்சம். நாம் விழிப்பு நிலையில் பொருளை அறிவதற்கு எத்தனையோ பொருள்கள் பயன்படுகின்றன. பிறகு நாம் கனவுக்கு செல்கின்றோம்.
கனவுக்கு சென்று அங்கும் பொருளானது நம்மால் பார்க்கப்படுகிறது. அங்கே என்ன லைட்டு வந்திருக்கு என்று ஒரு பெரிய விசாரம் செய்து அங்கு பார்த்தோம்னா ஜாகிரத் பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த விதமான ஜோதியும் அங்கு பயன்படுவது கிடையாது. லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தானே நம்ம தூங்குகிறோம். இல்லை வெளிச்சத்தில் தூங்கினாலும் இருட்டில் தூங்கினாலும் இந்த வெளிச்சம் கனவுல பயன்படுவது கிடையாது. அப்போ உபனிஷத் ஒரு கேள்வி கேட்கின்றது, இந்த எந்த ஒரு விதமான லைட்டும் இல்லாமல் எப்படி கனவுல நீ ஒரு பொருளை பார்க்கின்றாய் என்றால் அது ஜோதி. அந்த ஜோதியாக இருப்பது சைத்தன்ய ஜோதி, அறிவு சொரூபம், ஆத்மா. இப்போ கனவுல ஆத்ம ஜோதியினால் அனைத்து பொருள்களையும் நீ பார்க்கின்றாய். பிறகு விழிப்பு நிலையில் இந்த ஜோதியினால் பார்க்கிறாயான்னு சொன்னால் உபனிஷத் சொல்லுது அதுவும் ஆத்ம ஜோதியினால தான் நீ பார்க்கின்றாய். ஆத்மா என்கின்ற அறிவினால்தான், அறிவு சொரூபத்தினால்தான் விழிப்பு நிலையிலும் பார்க்கப்படுகிறது. பிறகு ஏன் கனவை உபனிஷத் உதாரணமாக எடுத்துக்கொண்டதுன்னு சொன்னால், ஆத்ம ஜோதியினாலும் பார்க்கிற இந்த ஜோதியினாலும் நான் பார்க்கின்றேங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். கனவுல வேறு எந்த ஜோதியும் இல்லாமல் வெறும் ஆத்மாவினுடைய ஜோதியினால் மட்டும் அந்த உலகம் பிரகாசப்படுத்தப்படுவதனால் நமக்கு சந்தேகம் இல்லாமல் புரியும். கனவுல பொருள்கள் தெரிகிறது, அனைத்தும் பிரகாசப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னால் வெளிஜோதிகள் இல்லாமல் ஆத்ம ஜோதி மட்டும் அங்கு இருக்கின்ற காரணத்தினால் என்று தெளிவாக நமக்கு புரிகிறது. ஆகவே உபனிஷத் ஸ்வயம் ஜோதி ஆத்மா என்று நிலைநாட்ட கனவை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்கின்றது. அதில் சூக்ஷ்ம சரீரத்தினால் கனவை நம்ம பார்க்கின்றோம். அங்கு என்ன பிரதானமாக இருக்குன்னா சைத்தன்யந்தான் பிரதானமாக இருக்கின்றது. சைத்தன்ய ஜோதி தான் பிரதானமாக இருக்கின்றது. இங்க நினைவில் எப்படின்னா விழிப்பு நிலையில் சைத்தன்யமும் இருக்கின்றது, சூரிய பிரகாசமும் இருக்கின்றது, சந்திர பிரகாசமும் இருக்கின்றது. இந்த பிரகாசமெல்லாம் இல்லாத பொழுதும் நாம் பிரகாசத்தை அனுபவிக்கின்றோம். அது கனவு நிலையில். ஆகவே தைஜசக என்ற சொல் எந்த பிரகாசமும் இல்லாத பொழுதும் எது பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அந்த தத்துவத்தை குறிக்கின்றது. அது யார் என்றால் ஆத்மா. அதனால தான் ஆத்மாவுக்கு இந்த பெயர் தைஜசக என்பது. அதெல்லாம் அந்த உபனிஷத்தில் விளக்கமாக நாம் பார்க்கலாம். இனி அடுத்த சொல் த்விதீய பாதக. த்விதீய பாதக இரண்டாவது அம்சம், இரண்டாவது பாதம். யாருக்கு? ஆத்மாவுக்கு. ஆத்மாவினுடைய இரண்டாவது பாதம். இப்போ இந்த மந்திரத்தில் என்ன நமக்கு வந்தது? நான் சூக்ஷ்ம சரீரம் வரை அபிமானம் வைக்கும் பொழுது சூக்ஷ்ம சரீரமே ஒரு பிரபஞ்சமாக மாறி இந்த உலகத்தை அனுபவிக்கின்றேன். அந்த உலகத்தை அனுபவிக்கின்ற நான் தைஜசன். அனைத்து சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையும் நான் என்ற எந்த ஒரு ஆத்மா சைத்தன்யம் அபிமானிக்கின்றதோ அது ஹிரண்ய கர்ப்பன் என்பது இதனுடைய சாரம். இனி நாம் அடுத்த ஆத்மாவினுடைய மூன்றாவது பாதம், ஐந்தாவது மந்திரத்திற்கு செல்லலாம். யத்ர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம் சுஷுப்தஸ்தான ஏகீபூதஹ பிரஜ்ஞான கண ஏவ ஆனந்தமயஹ ஹ்யானந்த புக்சேதோ முகஹ
பிராஜ்ஞஸ்திருதீய பாதக. ஆத்மாவினுடைய மூன்றாவது பாதம் இங்கு வருகின்றது. மூன்றாவது மந்திரத்தில் முதல் பாதம், நான்காவது மந்திரத்தில் இரண்டாவது பாதம், ஐந்தாவது மந்திரத்தில் மூன்றாவது பாதம். இதில் முதல் இரண்டு பாதங்கள் சமஷ்டி வியஷ்டி சேர்ந்து பேசப்பட்டது. ஆனால் மூன்றாவது பாதமான ஆத்மாவுக்கு வியஷ்டி இந்த மந்திரத்தில் பேசப்படுகிறது, அடுத்த மந்திரத்தில் சமஷ்டி பேசப்படும். இங்கு சமஷ்டி வியஷ்டி தனித்தனியாக விசாரம் செய்யப்படுகிறது. ஆத்மாவினுடைய மூன்றாவது பாதம் வியஷ்டி இந்த மந்திரத்தின் சாரம், ஆத்மாவினுடைய மூன்றாவது பாதம் சமஷ்டி ஆறாவது மந்திரத்தின் சாரம். சமஷ்டி வெஷ்டினா ஞாபகம் இருக்கும். இப்போ விஸ்வன் விராட்டுங்கிற தத்துவம் முதல் மந்திரத்தில் மூன்றாவது மந்திரத்தில் சேர்ந்து பேசப்பட்டது. தைஜசன் ஹிரண்ய கர்ப்பன்கிற தத்துவம் நான்காவது மந்திரத்திலேயே பேசப்பட்டது. இங்கு பிராஜ்ஞக என்ப தத்துவம் இங்கு பேசப்படுகிறது. வியஷ்டி சமஷ்டி அடுத்த மந்திரத்தில் வரும். இனி ஆத்மாவினுடைய மூன்றாவது பாதம் என்ன என்றால், காரண சரீரத்தில் மட்டும் ஆத்மா அபிமானம் வைக்கும் பொழுது அதற்கு வருவது மூன்றாவது பாதம், ஆழ்ந்த உறக்கம் என்ற அவஸ்தை. நமக்கு மூன்று சரீரம் இருக்கு. காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். காரண சரீர மட்டும் சூக்ஷ்ம சரீரத்திலே அபிமானத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரத்தில் ஒடுங்கி காரண சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைக்கும் பொழுது அந்த காரண சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைக்கும் ஆத்மாவுக்கு கிடைக்கின்ற அனுபவம் ஆழ்ந்த உறக்கம். அது சமஸ்கிருதத்தில் சுஷுப்திஹி என்று சொல்லப்படுகிறது. காட நித்ரா என்று சொல்வார்கள். காட நித்ரான அடர்ந்த ஆழ்ந்த உறக்கம். அங்கு கனவும் கிடையாது, விழிப்பும் கிடையாது, ஆழ்ந்த உறக்கம். பிறகு காரண சரீரத்திலிருந்து அப்படியே சூக்ஷ்ம சரீரத்துக்கு அபிமானம் போயிட்டா கனவு வந்துடும். சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து ஸ்தூல சரீரத்துக்கு வந்துட்டோம்னா இந்த உலகம் வந்துடும், விழிப்பு நிலை வந்துவிடும். இப்போ விழிப்பு நிலையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னு என்ன பண்ணணும்னா சூக்ஷ்ம சரீரத்தோடு நம்ம அபிமானத்தை நிறுத்தணும், ஸ்தூல சரீரத்துக்கு போகக்கூடாது. சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வச்சாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அதையும் விட்டால் ஆழ்ந்த உறக்கம். அது எப்படி இருக்கும்னா அது இங்கு சொல்லப்படுகின்றது. பிறகு ஒவ்வொரு அவஸ்தையினுடைய லட்சணம் இங்கெல்லாம் கொடுக்கப்படவில்லை, நாமும் விளக்கமாக பார்க்கவில்லை. ஜாகிரத அவஸ்தைனா அதுக்கு என்ன லட்சணம், சொப்பன அவஸ்தைனா லட்சணம் என்ன என்றெல்லாம் பார்க்கவில்லை. ஆனால் இங்கு உபனிஷத் என்ன செய்கின்றது, சுஷுப்தி அவஸ்தை ஆழ்ந்த உறக்கம், அதற்கு லட்சணம் உபனிஷத்தை கொடுக்கின்றது. இப்போ முதல் பகுதி என்னன்னா சுஷுப்தியினுடைய அவஸ்தை விளக்கப்படுகின்றது. ஜாகிரத அவஸ்தை விளக்கப்படவில்லை, சொப்பன அவஸ்தை விளக்கப்படவில்லை. சுஷுப்தி ஆழ்ந்த உறக்கம் வரும்போது உபனிஷத் சொல்லுது உறக்கம் என்றால் என்ன, அதற்கு பதில் சொல்கிறது. அதுக்கு சொல்லணுமோ, தூங்குறத போய் நமக்கு சொல்லியா கொடுக்கணும்? சில சமயம் கிளாஸ்லேயே நடக்கும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உபனிஷத் சொல்கின்றது ஆழ்ந்த உறக்கம். 11 o'clock கிளாஸில் அடிக்கடி நடக்கும். மத்தியானம் 11லேருந்து 12 வரைக்கும் கிளாஸ் வச்சா சில பேர்த்த பார்க்கலாம் அப்படியே அசைஞ்சு போகிறது. அதை சொல்ல வேண்டியதில்லை, ஏன் சொல்கிறது என்பது ஒரு கேள்வி. அதுக்கு சங்கராச்சாரியார் பதில் சொல்கிறார், உபனிஷத் உறக்கத்தை விளக்க காரணம் என்ன என்றால், உறக்கம் என்ற சொல்லுக்கு 2 பொருள் இருக்கின்றது. உறங்குதல் என்பதற்கு 2 பொருள். ஒரு பொருள் ஆத்ம அஞ்ஞானம்.
ஆத்மாவை தெரியாமல் இருப்பது உறக்கம் என்பதற்கு ஒரு பொருள். இனி ஒரு பொருள் நமக்கு தெரிஞ்சது, சாதாரணமாக உறங்குவது. இப்போ ஸ்லீப் உறங்குதல், சுஷுப்திகி சுப்தக என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள். ஒரு பொருள் ஆத்ம அஜ்ஞானம், அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்று தூங்கிட்டு இருக்கான், காரண சரீரத்தில் அபிமானத்தை வச்சு தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இனி ஒன்று ஆத்ம அஜ்ஞானத்துடன் இருக்கின்றான் என்பது ஒரு பொருள். அப்பொழுது உறங்குதல்ங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருப்பதனால் விழித்து கொண்டிருப்பவன் முதல் பொருளினுடைய அடிப்படையில் ஆத்ம ஞானியாக இல்லாமல் இருந்தால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உறங்கிக் கொண்டிருக்கின்றான். உறங்குதல்ங்கிறதுக்கு ரெண்டு பொருள் பார்த்தோம். ஒன்று தூங்கிட்டு இருக்கிறது, இனி ஒன்று ஆத்ம அஜ்ஞானத்துடன் இருத்தல். அப்போ ஜாகிரத் அவஸ்தையில் ஒருவன் இருந்து அவனுக்கு ஆத்மாவை பற்றி அறிவில்லைன்னு சொன்னால் அவன் உறங்கிக் கொண்டு விழித்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். தூங்கிட்டு விழிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். கனவுலையும் அந்த ஒரு ஆத்ம அஜ்ஞானம்ங்கிறது பொருந்தி இருக்கின்றது. ஆகவே உபனிஷத் சுஷுப்தியை ஏன் இங்கு இலக்கணம் கொடுக்கின்றது என்றால், உறங்குதல் என்ற சொல்லுக்கு ஆத்ம அஜ்ஞானம் என்பது இங்கு அர்த்தமல்ல. அஜ்ஞானியாக இருப்பவன், ஆத்மாவை தெரியாமல் இருப்பவன் மூன்று அவஸ்தையிலும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றான். அவன் ஜாகிரத அவஸ்தையிலும் தூங்கிட்டு இருக்கான், ஆத்ம அஜ்ஞானத்துடன் இருக்கின்றான். சொப்பன அவஸ்தையிலும் சுஷுப்தி அவஸ்தையிலும் அந்த உறக்கம் பொதுவாக இருக்கிறது. பிறகு இங்கு பேசப்படுகின்ற உறக்கம் அவஸ்தை என்று காட்டுவதற்காக இங்கு லட்சணம் கொடுக்கப்படுகின்றது. அது என்ன லட்சணம் என்றும் மேற்கொண்டு மூன்றாவது அவஸ்தையினுடைய விளக்கத்தையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.